இன்னைக்குதான் இந்த நெருக்கடியை பார்க்கிறோமா? நாம் தடாவை பார்த்திருக்கிறோம், பொட்டாவை பார்த்திருக்கிறோம், மிஸ்ஸாவை பார்த்திருக்கிறோம், துப்பாக்கி சூட்டை பார்த்திருக்கிறோம், வெட்டுக்காயத்தை பார்த்திருக்கிறோம், ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம், துரோகத்தை பார்த்திருக்கிறோம், சூழ்ச்சியை பார்த்திருக்கிறோம், வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், தோல்வியையும் பார்த்திருக்கிறோம். இத்தனையும் பார்த்து எங்களை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. ஏன்னா இது மக்களுக்கான இயக்கம். இந்த தமிழ்நாடு எத்தனையோ கட்சிகளை கண்டிருக்கிறது. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆரம்பிச்ச சுதந்திர கட்சி, சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஆரம்பிச்ச தமிழக அரசு கழகம், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் ஆரம்பிச்ச காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்பிச்ச ஸ்தாபன காங்கிரஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பிச்ச தமிழக முன்னேற்ற முன்னணி, நடிகர் பாக்யராஜ் அவர்கள், நடிகர் கார்த்திக், நடிகர் டி ராஜேந்திர அவர்கள், நடிகர் சரத்குமார் அவர்கள், இப்படி எத்தனையோ கட்சிகளை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டுகளாக ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே உதித்த இந்த உதயசூரியன் இன்று வரை தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், கொண்ட கொள்கையை மாற்றாமல் இன்றைக்கும் ஆட்சி கட்டிலே அமைந்து இந்தியாவிலேயே 3வது பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கிறதுனா அதற்கு காரணம் நாம் எல்லாம் கொள்கை வீரர்கள்.